Hello students, today 10th standard chapter 3 சமச்சீர் கல்வியில் chapter 3 algebra இயற்கணிதம்னு சொல்லுவோம். ஸோ அதில் exercise 3.2 அதில் இருக்க sums எல்லாம் பார்க்கலாம். First sum, find the GCD. GCD means greatest common divisor. ஓகேவா? Of the given polynomials அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழில் ரிப்பீட் பண்ணுற கீழ்காணும் பல்லுறுப்பு கோவைகளின் மீபோவா காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன? எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 3 எக்ஸ் பவர் கியூப் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3 கமா எக்ஸ் பவர் 3 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 5x ப்ளஸ் 3 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளோட கொஸ்டின். இப்போ நம்ம சொல்யூஷன் போகலாம். இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறத நான் பி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கிறேன், செகண்ட் இருக்கிறத ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதியிருக்கேன். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு நோட் பண்ண வேண்டியது பவர்ஸ் எல்லாம் கரெக்டாக ஆர்டரில் இருக்கான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு பவர் 4 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்கணும்? 3 இருக்கணும், அடுத்து 2 இருக்கணும், அடுத்து 1, அடுத்து 0 அப்படி இருக்கணும். ஸோ இங்கே என்ன மிஸ் ஆகுது? 2 மிஸ் ஆகுது. ஸோ அந்த 2 இருக்க வேண்டிய இடத்துல கண்டிப்பாக 0 சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுக்கணும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 3 கொடுத்துருக்காங்க, 2 கொடுத்துருக்காங்க, 1 கொடுத்துருக்காங்க, 0. ஸோ கரெக்டான ஆர்டரில் இருக்குது. இதில் இந்த ஈக்குவேஷனை பொறுத்தளவுக்கு கரெக்டாக இருக்குது. பட் இதில் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மிஸ் ஆகுது. ஸோ அதை நாம் சம்மு ஸ்டார்ட் பண்ணும்போது அதையும் ஒரு கன்சிடர் பண்ணி 0 எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ சம்முக்குள்ளே போகலாம். அப்போது பி ஆஃப் எக்ஸ் வேல்யூ இது, ஜி ஆஃப் எக்ஸ் வேல்யூ நான் இதுன்னு எழுதிக்கிறேன். அதை அப்போ எப்படி எழுதலாம்? பி ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் தான் வந்து டிவைசர். ஸோ எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 3 எக்ஸ் பவர் கியூப் ப்ளஸ் ஸ்கொயர்டு இல்லை, ஸோ ப்ளஸ் 0 எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு நான் எடுத்துக்கிறேன், மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3. ஓகேவா? அது எதால் டிவைட் பண்ண போகிறேன்? எக்ஸ் பவர் 3 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 5x ப்ளஸ் 3 இதால் நான் டிவைட் பண்ண போகிறேன். டிவைட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு இப்படி எழுதிக்கோங்க. எழுதிட்டு நான் இந்த வேல்யூவை இதில் இருக்க இதால் நான் வந்து இதையும் நான் எதால் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இது கிடைக்கும் அப்படின்னு நான் பார்க்கணும். அது எப்படி நான் கண்டுபிடிக்கணும்னா, இங்கே இருக்க வேல்யூவை ஃபஸ்ட்டு எக்ஸ் பவர் 4ன்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு வேல்யூவை இங்கே எக்ஸ் பவர் 3ன்னு எழுதிக்கோங்க. ஸோ இதை கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணிங்கன்னா ரிமைனிங் எனக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் பவர் 3 கேன்சல் ஆயிரும், எக்ஸ் பவர் 4 கேன்சல் ஆயிரும், ரிமைனிங் ஒரு எக்ஸ் இருக்கும். ஸோ எக்ஸ் இருக்கா? ஸோ ஃபஸ்ட்டு நான் எக்ஸால் டிவைட் பண்ணது கிடைக்குமா? ஸோ அதுதான் எக்ஸ். அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பவர் 3 எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் சைனு. ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 3 கிடச்சிருச்சா? நெக்ஸ்ட்டு எக்ஸ் இன்ட்டு 5x, 5xனா ஸ்கொயர்டு. ஸோ இங்கே மைனஸ் சைன் இருக்குது. ஸோ மைனஸ் 5x ஸ்கொயர்டு எக்ஸ் இன்ட்டு 3x. ஸோ அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இங்கே வந்து கேன்சல் பண்ண முடியாது. ஸோ நான் சைன் சேஞ்ச் பண்ணணும். மைனஸ் மைனஸ் ப்ளஸ், மைனஸில் இருக்குது, ஸோ ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இருக்குது, ஸோ மைனஸ். நான் சைன் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம இது கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இந்த கொஸ்டினில் கேன்சல் பண்ணி காமிக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு தெரியணுங்கிறக்காக நீங்கள் கேன்சல் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இப்படி கிராஸ் இது போட வேண்டாம். ஸோ இது கேன்சல் ஆயிரும். ஜஸ்ட்டு ரிமைனிங் இருக்கிறது மட்டும் எழுதிக்கலாம். அப்போ இங்கே மைனஸில் இருக்குது, இங்கே ப்ளஸில் இருக்குது, ரிமைனிங் என்ன கிடைக்கும்? 2. அப்போது இங்கே 1 இருக்கிறதாதான் அர்த்தம். அப்போ 3 மைனஸ் 1 2, 2x பவர் 3 ப்ளஸ் 5x ஸ்கொயர்ட் மைனஸ் மைனஸ் ப்ளஸ், ஸோ மைனஸ் 4x, ரிமைனிங் இருக்குது மைனஸ் 3 எழுதிக்கலாமா? நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பண்ணுறேன். அப்போது இங்கே x3 இருக்குது, இங்கே வந்து x3 இருக்குது. ஸோ எதால் நான் பண்ணால் எனக்கு இது கேன்சல் ஆகும்னு நான் பார்க்கணும். ஸோ இங்கே என்ன இருக்குது? இங்கே என்ன இருக்குது? இது முடிஞ்சு, இந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சு. சரி, இன்னும் இதை எடுத்துக்கக்கூடாது, நம்ம ஒன்று இதை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ 2x3 இருக்கா? அப்போ 2x3 டிவைடட் பை எஃப் இருக்க ஃபஸ்ட் வேல்யூ எடுத்து டிவைட் பண்ணலாமா? டிவைட் பண்ண என்ன போகும்? ஸோ 2x பவர் 3 டிவைடட் பை இங்கே இருக்க ஃபஸ்ட் இது. ஸோ எக்ஸ் பவர் 3 இதே நான் கேன்சல் பண்ணுறேன். கேன்சல் பண்ண என்ன இருக்குது? ரிமைனிங்கு. இது கேன்சல் பண்ணிட்டேன், இதே கேன்சல் பண்ணிட்டேன், ரிமைனிங் என்ன இருக்குது? 2 இருக்குது. ஸோ நம்ம அடுத்து யூஸ் பண்ண வேண்டியது 2 தான். அப்போ 2 இன்ட்டு எக்ஸ் பவர் 3 என்ன? 2x பவர் 3 கிடைக்குமா? 2 இன்ட்டு எக்ஸ் பவர் 3. அப்போ 2x பவர் 3 ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் 2x ஸ்கொயர். இப்போ 2 இன்ட்டு 5 10 மைனஸ் 10x, x இருக்கா? ஸோ மைனஸ் 10x ப்ளஸ் 2 into 3 6
ப்ளஸ் சைன் இருக்குது. ஸோ ப்ளஸ் சைன் அதான் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து மைனஸ் சைன் சேஞ்ச் பண்ண எனக்கு ஃபஸ்ட்டு இது கேன்சல் ஆகுமா? சேஞ்ச் பண்ணுறேன். மைனஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ். ஸோ எனக்கு கேன்சல் ஆகக்கூடியது இந்த டேர்ம் மட்டும்தான். ஸோ இது கேன்சல் பண்ணுறேன். ரிமைனிங் என்ன இருக்குது? ப்ளஸ் 5x² மைனஸ் 2x. இப்போ மைனஸ் பண்ண என்ன இருக்குது? 3x². பெரிய நம்பரோட சைன் என்ன? ப்ளஸ். ஸோ ப்ளஸ் 3x². அப்போது 4x மைனஸ் 4x ப்ளஸ் 10x என்ன கிடைக்கும்? 6 ப்ளஸ் 6x. அப்போ மைனஸ் 6 இது மைனஸ் 3 ஆட் பண்ணால் 9. ஸோ மைனஸ் 9. அப்போ ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0வா? ஸோ இந்த டேர்ம் எகெயின் ரிப்பீட் ஆகும். நவ் இதை வந்து நம்ம உள்ளே கொண்டு போயிடணும். இதை வந்து நம்ம டிவிசிபிளாக வச்சுக்கணும். ஸோ 3x² 6x மைனஸ் 9 ஈக்குவல் டு இது எப்படி எழுதலாம்? 3யை வெளியில் எடுத்துட்டோம்னா x² ப்ளஸ் 2x மைனஸ் 3ன்னு எழுதலாமா? எழுதி நான் சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். ஸோ CGF வந்து x² ப்ளஸ் 2x மைனஸ் 3. இதை நான் இப்போது அந்த x² மைனஸ் 2x மைனஸ் 3 இருக்குல்ல, அது என்னோட g ஆஃப் எக்ஸை எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துகிட்டு ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம்ல, ஆல்ரெடி கிவனில் கொஸ்டினில் கொடுத்தாங்க x³ ப்ளஸ் x² மைனஸ் 5x ப்ளஸ் 3. இதை வந்து நம்ம g ஆஃப் எக்ஸை வச்சுருந்தது இப்போ வந்து p ஆஃப் எக்ஸாக நான் வச்சுக்கிறேன். ஸோ இது உள்ளே போயிடும், இது வெளியில் வந்துடும். இப்போ அடுத்து பார்க்கலாமா என்ன வருதுன்னு? அப்போது இதை எழுதிட்டேன். கொஸ்டினில் கொடுத்துருந்த கிவன் ஒன் நம்ம ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்ச ஃபைனல் ஒன் இது. ஸோ இதை வச்சுட்டு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். இப்போ எகெயின் x³ எடுத்துக்கிறேன். இதை x² டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? ஸ்கொயரு க்யூபு போயிடும். இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? ஒரு x இருக்குது. ஸோ அந்த x. ஸோ x. அப்போ x இன்ட்டு x² x⁻3. x இன்ட்டு 2x 2x². அப்போ x இன்ட்டு மைனஸ் 3 3x. ஸோ மைனஸ் 3x. அப்போது சைன் மாற்றலாமா? இங்கே சைன் மாற்றுறேன். அப்போ இது கேன்சல் ஆயிடுது. அதே ப்ளஸ் x² மைனஸ் 2x² என்ன வருது? x²ன்னு வரும். பெரிய நம்பரோட சைன் என்ன? மைனஸ். ஸோ மைனஸ் x². நெக்ஸ்ட்டு மைனஸ் 5x ப்ளஸ் 3x என்ன வரும்? மைனஸ் பண்ண என்ன வரும்? 2x. ஸோ மைனஸ் 2x ப்ளஸ் 3 எகெயின் இது எடுத்துக்கிறேன். x² மைனஸ் இங்கே இருக்க சைன் இருந்தால் சைனோடு சேர்த்து எடுத்துக்கோ. மைனஸ் x² டிவைடட் பை ஃபஸ்ட் நம்பர் என்ன? x². இதே நான் கேன்சல் பண்ணுறேன். கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? 1 தான் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இங்கே என்ன சைன் இருக்குது? மைனஸ். அப்போ மைனஸ் 1. ஸோ மைனஸ் 1. அப்போ மைனஸ் 1 இன்ட்டு x² மைனஸ் x². இப்போ மைனஸ் 1 இன்ட்டு ப்ளஸ் 2x மைனஸ் சைன். ஸோ மைனஸ் சைன். அப்போ மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 3 ப்ளஸ் 3. ஓகேவா? அதுதான் எங்கள் எழுதியிருக்கா. அப்போது இது எனக்கு கேன்சல் பண்ணணும்ல, அப்போ சைன் மாற்றணும். அப்போ ப்ளஸ் மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகுது, மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகுது, ப்ளஸ் வந்து மைனஸ் ஆகுது. இப்போ எல்லாத்துக்குமே ஈக்குவலாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு ஈக்குவலாக இருக்குது, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இப்போ எல்லாமே கேன்சல் ஆகிருமா? ரிமைனிங் என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். ஸோ ரிமைனிங் 0 கிடச்சிருச்சுன்னா நம்மளோட ஸ்டேட்மெண்ட் வந்து இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். ஸ்டாப் பண்ணிவிட்டு GCD அப்படிங்கிறது நமக்கு என்ன? x² ப்ளஸ் 2x மைனஸ் 3. இதுதான் நம்மளோட GCD. இதே சப்போஸ் ரிமைனிங் வந்து 0க்கு ஈக்குவலாக இல்லை அப்படின்னா எகெயின் ஸ்டெப்பு வந்து கண்டினியூ ஆகும். அப்ளை எப்படி? இங்கே கிடச்சது உள்ளே போட்டுட்டு அடுத்து வந்து இங்கே ஃபைனலாக கிடச்சதை வந்து இங்கே வச்சுட்டு நம்ம எகெயின் இதை கண்டினியூ பண்ணணும். ஆனால் இந்த சம்மில் நமக்கு 0 கிடச்சிருச்சு. ஸோ r ஈக்குவல் டு 0. ஸோ அவர் GCD இஸ் x² ப்ளஸ் 2x மைனஸ் 3. இதுதான் நம்மளோட GCD. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். x⁴ மைனஸ் 1 x⁴ மைனஸ் x² ப்ளஸ் x மைனஸ் 11 இதுதான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம p ஆஃப் x எழுதிடலாமா? x⁴ மைனஸ் 1 g ஆஃப் x⁴ மைனஸ் 11 x² ப்ளஸ் x மைனஸ் 11 அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்போது p ஆஃப் x g ஆஃப் x நான் எழுதிட்டேன். நான் என்ன சொல்லியிருக்கேன்? x⁴ இங்கே இருக்குது. ஓகேவா? அடுத்து என்ன இல்லை? நமக்கு 3 இல்லை, 2 இல்லை, 1 இல்லை. அதாவது x⁴ இல்லை, x⁴ இல்லை, x⁴ இல்லை. ஸோ அதெல்லாம் நம்ம எழுதணும், மறக்காமல் எழுதணும். அப்போ எந்த பவர் வேல்யூ உள்ள அதிகமாக இருக்கோ அதை நான் உள்ளே போட்டுக்கிறேன். பவர் வேல்யூ சிறுசாக இருக்கிறத நான் வெளியில் போட்டுக்கிறேன். இதுதான் வந்து என்னோட டேபிள்னு வச்சுக்கலாம். இதுதான் என்னோட டேபிள், இது வந்து என்னோட டிவைஸ்.
ஸோ ஓகேவா அப்படின்னு எழுதிக்கிறேன். அப்போது எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 0x பவர் 3 ப்ளஸ் 0x² ப்ளஸ் 0x மைனஸ் 1 இதை நான் உள்ளே எழுதியிருக்கேன். அப்போ சின்னசாக இருக்குல்ல பவர் 3, அப்போ இதை தானே நம்ம வெளியில் எழுதணும். ஸோ அதை தான் நான் எழுதியிருக்கேன். எக்ஸ் பவர் 3 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 11. இப்போது இதுக்கும் நம்ம வந்து டிவிசிபிள் பண்ணலாம். ஓகேவா? அப்போ இது ஃபஸ்ட்டு இதை எடுத்து நம்ம டிவைட் பண்ணி பார்த்தா இங்கே இருக்கிறதுக்கு என்ன வேல்யூ போடணுங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதை பண்ணலாம். எக்ஸ் பவர் 4 டிவைடட் பை எக்ஸ் பவர் 3. அப்போ எக்ஸ் பவர் 3யும் இது கேன்சல் ஆகுமா? இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? ஒரு எக்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸ் போடுறோம். அப்போ இந்த எக்ஸால் இது ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பவர் 3 எக்ஸ் பவர் 4. அப்போ எக்ஸ் into minus 11x square minus 11 x power 3. அப்போ x into x square. அப்போ plus. So plus x square. அப்போ x into minus 11 minus 11x. ஓகேவா? அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். அப்போ சைன் மாத்திரம் மைனஸ் ப்ளஸ்ன்னு மாறுமா? ஏன்னா ஆப்போசிட் சைனாக தானே சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ சைன் மாறிடுச்சு. ஃபஸ்ட் இது கேன்சல் ஆயிடுச்சு. ரிமைனிங் என்ன இருக்குது? 0 x power 3 plus x 11x power 3 அது அப்படியே எழுதுகிறேன். அப்போ 0x² minus x² minus x² plus 11x minus 1. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்க்குறேன். இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிறேன். இதை x power 3 டிவைட் பண்ண x power 3 கேன்சல் ஆயிரும். என்ன இருக்கும்? 11 இருக்குமா? ஸோ 11 போடுறேன். ஸோ 11ஆல் இது ஹோல் டேர்மையும் நான் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுத போகிறேன். ஸோ 11 into x power 3 11 into x power 3 11x power 3 மைனஸ், ஏன்னா மைனஸ் சைன் இருக்குது. ஸோ மைனஸ் 11 into 11 121 x ஸ்கொயர்ட் ப்ளஸ் சைன் இருக்குது. ஸோ ப்ளஸ் 11 into x 11x மைனஸ் 11 into 11 121. அப்போ ப்ளஸ்ஸு மைனஸ். ஸோ மைனஸ் சைன் கிடச்சிருச்சா? நெக்ஸ்ட்டு வந்து சைன் மாத்தினா தானே நமக்கு 0 வரும். ஸோ மைனஸ் ப்ளஸ். ஸோ ஆப்போசிட் சைனாக மாற்றிட்டு இது ஃபஸ்ட்டு ஒன் கேன்சல் ஆயிருமா டேர்மு. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 121 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் 120 எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு மாறும். அப்போது மைனஸ் 11x ப்ளஸ் 11x வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ சைன் சேஞ்ச் ஆகிருக்கு, சேம் வேல்யூஸ் இருக்குது. ஸோ கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட்டு -1 ப்ளஸ் 121 120 ஆகும். ஸோ இது வந்து ஆறு இது ரிமைண்டரு. இது நாட் ஈக்குவல் டு 0வா? ஸோ இது வந்து நமக்கு கண்டினியூ ஆகுமா? செகண்ட் ஸ்டெப் போகலாமா? ஸோ 120 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 120லேருந்து நம்ம 120 வெளியில் எடுத்தால் என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு கிடைக்குமா? ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் இது எழுத போகிறோம். அப்போது g of x டிவைடிங் வேல்யூ வந்து g of x வந்து எக்ஸ் கியூப் மைனஸ் 11x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 11. ஸோ பை த நியூ ரிமைண்டர் வந்து லீவிங் த கன்ஸ்ட்ரெயின்ட், இதுதான் வந்து இது கான்ஸ்டன்ட். இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து விட்டுட்டு நமக்கு என்ன கிடச்சிருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு கிடச்சிருக்கு. அதை நாம் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பண்ணலாம். அப்போது எக்ஸ் ஸ்கொயர் இங்கே வந்து ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் கியூப் மைனஸ் 11x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1 நம்ம சொன்ன மாதிரி. இப்போ இதை எடுத்து நம்ம டிவைட் பண்ணி பார்க்கலாமா? அப்போ எக்ஸ் கியூப் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர்டா? இப்போ இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும்? ரிமைனிங் எக்ஸ். ஸோ அதைத்தான் நம்ம மேலே போகிறோம். இந்த எக்ஸால் இந்த ஹோல் டேர்ம் இதால் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்புறம் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 3 எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸு 1 இன்ட்டு எக்ஸ். ஸோ அதுதான் இங்கே எழுதிருக்கு. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு வந்து எதுவுமே வராது, ஏன்னா அது எதுவுமே வேல்யூ இல்லைல்ல மல்டிப்ளை பண்ணுறக்கு. ஸோ அது வந்து இதாக போட்டுக்கிறோம். அப்போ இது வராது. இப்போ ஸோ மைனஸ் சைன் போடுறேன். இப்போ இது கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்ன இருக்கும்? மைனஸ் 11x ஸ்கொயர்டு தான் இருக்கும். ஸோ மைனஸ் 11x ஸ்கொயர்டு அப்படியே எழுதுகிறேன். ப்ளஸ் இது கேன்சல் ஆயிருமா? அப்போ அந்த இடத்துக்கு நான் 0 போட்டுட்டு இந்த 11 நான் கீழே இருக்கிறேன். மைனஸ் 11 கீழே இருக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம் எடுத்துக்கிறேன். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எடுத்தோன்னா எக்ஸ் ஸ்கொயர்டு கேன்சல் ஆயிருமா? ரிமைனிங் என்ன இருக்குது? மைனஸ் 11 இருக்குது. ஸோ அந்த மைனஸ் 11 தான் இனி மல்டிப்ளை பண்ண போகிறேன். மைனஸ் 11 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 11x ஸ்கொயர் மைனஸ் 11 இன்ட்டு 1 மைனஸ் 11. ஸோ கிடச்சிருச்சா? அப்போ மைனஸ்ஸு கேன்சல் ஆகாது. ஸோ சைன் மாற்றணுமா? அப்போ இங்கே சைன் மாற்றினா இங்கே என்ன வரும்? ப்ளஸ் வரும். இங்கே ப்ளஸ் வரும். அப்போ இது கேன்சல் ஆயிருமா? கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன? ரிமைனிங் 0. அப்போது r equal to 0வா? ஸோ இதோட நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவர் GCD is x square plus 1. இதுதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு
அதிலே தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். 3x power 4 plus 6x power 3 minus 12x squared minus 24x, comma 4x power 4 plus 14x power cube plus 8x squared minus x. இதுதான் கொடுத்திருக்க கொஸ்டின். இப்போ சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணலாம். இதை வந்து p of x ன்னு எடுத்துக்கிறேன். அது என்ன ஃபர்ஸ்ட் டேர்ம் x power 4 6x power 3 minus 12x squared minus 24x எடுத்துக்கிறேன். இதை வந்து எப்படி எழுதலாம்? 3x நான் வந்து காமனாக நான் வெளியில் எடுத்துட்டேன்னா x பவர் கியூப் ப்ளஸ் 2x ஸ்கொயர்ட் மைனஸ் 4x மைனஸ் 8ன்னு எழுதலாமா? அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு டேர்மை வந்து g of xன்னு எழுதிக்கலாம். 4 பவர் x பவர் 4 ப்ளஸ் 14x பவர் கியூப் ப்ளஸ் 8x ஸ்கொயர்ட் மைனஸ் 8x. இதுலேருந்து 2xை வெளியில் எடுத்தால் 2 பவர் x பவர் கியூப் ப்ளஸ் 7x ஸ்கொயர்ட் ப்ளஸ் 4x மைனஸ் 4 அப்படின்னு கிடைக்குமா? ஸோ இந்த 2xை வந்து நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. அதை வந்து கான்ஸ்டண்ட்டாக நம்ம எடுத்து ரிமூவ் பண்ணிடுறோம். அதை இது ரெண்டே விட்டுட்டு நம்ம இந்த டேர்மை மட்டும் எடுத்துக்கலாம். அப்போது 2x கியூப் தானே, எப்போ பவர் ரெண்டும் நமக்கு சேம் ஈக்குவலாக இருந்துச்சு. அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன செக் பண்ணோம்னா அதுக்கு பக்கத்தில் இருக்க நம்பர் வந்து இன்டீஜர், அதாவது பக்கத்தில் இருக்க ஹோல் வேல்யூ வந்து ஹோல் வேல்யூவில் இங்கே இருக்கிறதுல எது பெருசுன்னு பார்க்கணும். அப்போ இதுதான் பெருசு. ஸோ இதை தான் நம்ம வந்து உள்ளே நம்ம எழுதிக்கணும், இதை நம்ம வந்து வெளியில் எழுதிக்கணும். ஸோ நான் அதை தான் பண்ணியிருக்கேன். அப்போது 2x பவர் கியூப் ப்ளஸ் 7x ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் 4 அதை எடுத்துக்கிறேன். இந்த 2xை நம்ம வந்து விட்டுறணும், கன்சிடர் பண்ணக்கூடாது. அதே மாதிரி x பவர் கியூப் ப்ளஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 8 அதை வந்து நான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ நம்ம இதே டிவைட் பண்ணி பார்க்கலாமா? ஏன்னா எதால் மல்டிப்ளை பண்ணணும்னு நமக்கு தெரியணும்ல. ஸோ அதுக்காக 2x பவர் கியூப் டிவைடட் பை x பவர் கியூப். அப்போ x கியூப் போச்சுன்னா என்ன கிடைச்சிது? 2. அப்போ 2ஆல் தான் நான் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 இன்ட்டு எக்ஸ் பவர் கியூப் 2x கியூப் ப்ளஸ் 2 இன்ட்டு 2 4 4x ஸ்கொயர் 2 இன்ட்டு 4 இன்ட்டு 2 8x minus sign. So minus 8x 2 into 8 16. So minus sign இருக்கு, minus sign. இப்போ sign change பண்ணலாமா? இப்போ minus minus plus ப்ளஸ்ன்னு மாறுமா? அப்போ இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். ஸோ நான் கேன்சல் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் கேன்சல் ஆயிரும் அப்படின்னு வச்சுட்டு இங்கே 0 தானே வரும். முன்னாடி 0 போட்டாலும் ஒரு வேல்யூ இல்லை. ஸோ அதுக்காக அப்படியே விட்டுரும். ஸோ ப்ளஸ் 7x ஸ்கொயர் மைனஸ் 4x என்ன? 3x ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 8x என்ன? ப்ளஸ் 12x. அப்போ மைனஸ் 4 ப்ளஸ் 16 இது பண்ணால் 12. அப்போ ப்ளஸ் பெரிய நம்பரோட சைன் ப்ளஸ். ஸோ ப்ளஸ். திஸ் இஸ் அவர் ரிமைண்டர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 3x ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 2 இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாமா? இது ஹோல் வேல்யூ தேர்ட் டேபிளால் டிவைட் ஆகுமா? ஸோ அப்போ வந்து 3யை நம்ம காமனாக வெளியில் எடுக்க முடியுமா? அதை தான் பண்ணியிருக்கேன். 3யை காமனாக வெளியில் எடுத்தோன்னா x ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 4ன்னு நமக்கு கிடைக்குமா? அதை தான் நான் எழுதியிருக்கேன். ஸோ நவ் p of x equal to x power 3 plus 2x squared இதுதான் minus 4x equal to 8. இப்போ இதுதான் என்னோட p of x by நியூ ரிமைண்டர் என்ன? இதுதான் நம்மளோட நியூ ரிமைண்டர். அதில் வந்து 3யை வந்து நான் காமனாக வெளில எடுத்துட்டேன். ஸோ இதை வந்து நான் விட்டுட்டு இதை தான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கொண்டு போகிறேன். அதாவது இதை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 4 இதை தான் நான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கொண்டு போகிறேன். x square plus 4x plus 4 divided x cube plus 2x square minus 4x minus 8. இப்போ x cube x square எடுக்கலாமா? டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? ரிமைண்டர் x கிடைக்கும். ஸோ xால் நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். x இன்ட்டு x ஸ்கொயர் x பவர் 3 x இன்ட்டு 4x 4x ஸ்கொயர் ப்ளஸ் x இன்ட்டு 4 4x. அப்போ சைன் சேஞ்ச் பண்ண இது கேன்சல் ஆயிருமா? ஸோ சைன் சேஞ்ச் பண்ணுறேன். மைனஸ் மைனஸ் மைனஸ். ஸோ ரிமைனிங் என்ன பண்ணலாம்? இது ப்ளஸ் 2x ஸ்கொயர்டையும் மைனஸ் 4x ஸ்கொயர்டும் என்ன? மைனஸ் 2x ஸ்கொயர். ஸோ பெரிய நம்பரோட சைன் தானே போடணும். ஸோ மைனஸ் 2x ஸ்கொயர். அப்போது மைனஸ் 4x என்ன? மைனஸ் மைனஸ் 4 4 8. அப்போ மைனஸ் 8x. அப்போ மைனஸ் 8 ரிமைனிங் இருக்காது, அப்படியே எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 2x ஸ்கொயர்டையும் x2வை கேன்சல் பண்ணலாம், x2வை டிவைட் பண்ணலாம். அப்போ இது பண்ணால் x ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் என்ன இருக்கும்? மைனஸ் 2. ஸோ மைனஸ் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ மைனஸ் 2ஆல் பண்ணால் என்ன கிடைக்கும்? மைனஸ் 2x ஸ்கொயர்
2 into 2, 4 into 2, 8 x. So minus into plus minus, so minus 8x. அப்போ 2 into 4, 8 minus into plus minus. So அதான் இங்கே எழுதியிருக்கேன். So minus 2x square minus 8x minus 8 கிடைச்சிச்சா. இப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ சைன் சேஞ்ச் பண்ணலாம். ப்ளஸ்ஸு 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 எல்லாமே கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் 0 கிடச்சிச்சா. அப்போ r equal to 0ன்னு நமக்கு கிடச்சிச்சா. அப்போ அவர் GCD is x squared 4x plus 4r. ஆல்ரெடி நான் எக்ஸ் வேல்யூ வந்து நான் எக்ஸை வந்து வெளில எடுத்துருந்தேன். இதே நான் வந்து ஹோல் நம்பர்ஸ் ஏதாச்சும் வெளில எடுத்திருந்தேன்னா அதை நான் அப்படியே விட்டுருவேன். ஆனால் நான் எடுத்துருக்கிறது வந்து எக்ஸை வந்து காமனாக வெளில எடுத்திருந்தேன். ஸோ அந்த எக்ஸை வந்து நான் இங்கே எழுதிக்கணும். எழுதிட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 4 அதை மறந்துடக்கூடாது. அந்த எக்ஸை எழுதியிருக்கணும். ஸோ எழுதி இதை அப்படியே நான் எழுதிடுறேன். இதுதான் நம்மளோட GCD. அதுதான் இங்கே நோட்லேயே எழுதியிருக்கேன். எக்ஸ் இஸ் காமன் ஃபார் பி ஆஃப் எக்ஸ் அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ். ஸோ எக்ஸை நான் கன்சிடர் பண்ணணும். இதே இது நம்பராக வந்ததுன்னா அதை நான் விட்டுறோம். ஓகேவா. நெக்ஸ்ட் 4th சம். த்ரீ எக்ஸ் பவர் 3 ப்ளஸ் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 3. ஓகேவா. இது ஃபஸ்ட்டு டேர்ம். நெக்ஸ்ட் 6x பவர் 3 ப்ளஸ் 12x ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 12. இது வந்து என்னோட செகண்ட் டேர்ம். இப்போ இதுக்கு சொல்யூஷன் பார்க்கலாம். இதை வந்து பி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இது ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். ஸோ ஜிசிடி ஆஃப் இதை வந்து நான் இது பண்ணுறேன். 3யை வந்து காமனாக எடுக்கிறேன். இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து காமனாக எடுத்தேன்னா எக்ஸ் பவர் கியூ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு கிடைக்குமா. செகண்டில் எக்ஸு தென் 6 காமனாக எடுக்கலாமா. ஸோ எடுத்தேன்னா எக்ஸ் பவர் 3 ப்ளஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு கிடைக்குமா. ஸோ அதை தான் நீங்கள் எடுக்க ஜிசிடியில் வந்து இந்த 3யும் 6ம் வந்து எது ரெண்டு ரொம்ப சிறுசு. 3 and 6ல் வந்து எது சிறுசு 3. ஸோ அந்த 3யை வந்து நான் ஜிசிடி ஆஃப் 3 and 6ன்னு வந்து 3யை காமனாக எடுத்துக்கிறேன். அப்போ நான் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் டிவைடட் பை பி ஆஃப் எக்ஸ். அதாவது ஜி ஆஃப் எக்ஸை வந்து ஜி ஆஃப் எக்ஸ் இந்த வேல்யூ வந்து இதால் நான் டிவைட் பண்ண போகிறேன். So x cube plus x square plus x plus 1, x cube plus 2x square plus x plus 2. இப்போ இந்த ஃபார்மேட்டில் எழுதிட்டேன். இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாமா. கேன்சல் பண்ணினா கிடைக்கும். 1 டைம் தான் போகும். ஸோ 1 டைம். அப்போ 1x cube 1x squared x squared 1x x 1 into 1 1. ஸோ மைனஸ் சைன் சேஞ்ச் பண்ணலாமா. சேஞ்ச் பண்ணால் இது கேன்சல் ஆயிரும். எக்ஸு கேன்சல் ஆயிரும். அப்போது ப்ளஸ் 2x squared மைனஸ் x squared வந்து x squared தான் கிடைக்கும். பெரிய நம்பரோட சைனு ப்ளஸ். ஸோ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு இது 2 minus 1 1 பெரிய நம்பரோட சைன் ப்ளஸ்ஸு. ஸோ இது கிடச்சிருச்சா. இப்போ நவ் டிவைடிங் பி ஆஃப் எக்ஸ் பை த ரிமைண்டர் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 1. இதுதானே அவர் ரிமைண்டர். நாட் ஈக்குவல் டு 0. ஸோ ஸ்டெப்பு வந்து கண்டினியூ ஆகுது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இதை வந்து உள்ளே எடுத்துக்கிறேன். எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. அப்போது இதையும் நான் எடுத்து டிவைட் பண்ணுறேன். எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர்டு. இது கேன்சல் ஆச்சுன்னா ரிமைனிங் என்ன எக்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டா மல்டிப்ளை பண்ண எக்ஸ் பவர் கியூபு ப்ளஸ்ஸு 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் போட்டாச்சு. 1 இன்ட்டு எக்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸுங்கிறது இங்கே தான் வரும். எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு வராது. ஸோ 0 தான். அப்போ எக்ஸு. அப்போது மைனஸ் சைன் சேஞ்ச் பண்ணுறேன். சைன் சேஞ்ச் பண்ணால் இது கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு இங்கே மைனஸு இதுக்கு வந்து கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் இருக்க 1. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 1. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு எடுக்கிறேன். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டையும் டிவைட் பண்ணால் ரிமைனிங் 1 கிடைக்கும். ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்கேன். அப்போ 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் 1 இன்ட்டு 1 1. ஸோ சைன் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ 0 கிடச்சிச்சு. இப்போ ரிமைண்டர் ஈக்குவல் டு 0. கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அவர் ஜிசிடி இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. அங்கே நம்ம வந்து 3யை காமன் எடுத்து நம்ம விட்டோம்ல, அதை கூட சேர்த்து எழுதிக்கணும். அப்போ 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. பிகாஸ் இங்கே நம்ம எழுதியிருக்கோம் 3 எழுதியிருக்கோம் 6 எழுதியிருக்கோம். ஜிசிடி ஆஃப் 3 and 6ல் மினிமம் நம்பர் தானே எடுக்கும். இங்கே ரெண்டுக்குமே காமனாக வெளியில் எடுத்திருக்கோம். ஸோ ரெண்டுக்குமேங்கும் போது அப்போ 3 வந்து நம்ம காமன் எழுதியிருக்கோம். அப்போ இந்த வேல்யூ வந்து விடக்கூடாது. ஸோ இந்த வேல்யூ தான் நான் வந்து இங்கே சேர்த்திருக்கேன். அது 3 ப்ராக்கெட்டில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இந்த வேல்யூ. அப்போ 3 இஸ் த ஜிசிடி ஆஃப் 3 and 6. ஸோ அதை நான் ஆட் பண்ணியிருக்கேன்.
ரெண்டுக்கும் நம்ம காமனாக எடுத்தோம்னா இங்கே ஆட் பண்ணணும். அதே வந்து ரெண்டுக்கும் காமனாக இல்லை ஏதோ ஒரு தான் எடுத்தோம்னா விட்டுறலாம். அதே வந்து அதுக்கு முன்னாடி எக்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் சம், செகண்ட் சம், ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் தி கிவன் எக்ஸ்பிரஷன். பின்வருவனவற்றில் மீப்போமா காண்க. 4x squared y, அடுத்த டேர்ம் வந்து x power cube into y squared கொடுத்துருக்காங்க. சொல்யூஷன் பார்க்கலாம். 4x squared y equal to, இது எப்படி எழுதலாம், 2 into 2 எழுதலாமா? அப்போ 2 into 2 4. இப்போ இதெல்லாம் அப்படியே எழுதிக்கலாம். அப்புறம் x power cube, அது 2 into 2 into 2 அப்படின்னு எழுதுனா 8 தானே. இப்படி உங்களுக்கு எப்படின்னு கண்டுபிடிக்க தெரியலன்னா எப்பவும் போல் எல்சிஎம் எடுத்துடலாம். எடுத்துட்டா என்ன 2 into 2 தானே, அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். அதே மாதிரி 8க்கு எடுத்தால் 3 times வரும், அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ ரிமைனிங்குக்கு x cube y square. அப்போ எல்சிஎம் எப்படி எழுதணும், இதில் இருக்கிறதுலையே வந்து எது அதிக டேர்ம்னு பார்க்கணும். அப்போ அதிகம் வந்திருக்கிறது என்ன, இந்த இது தானே 1 2 3 லீஸ்ட் காமன். அப்போ இதுதான் எழுதணும். அப்போ 2 into 2 into 2 பவரில் பார்க்கலாம். இங்கே x ஸ்கொயர் இருக்குது, x3 இருக்குது. அப்போ x3 தான் பெருசு, ஸோ x3 எடுத்துக்கிறேன். y இருக்குது, இங்கே y ஸ்கொயர் இருக்குது, y ஸ்கொயர் தான் பெருசு, ஸோ y ஸ்கொயர் எடுத்துருக்கேன். அப்போ 2 into 2னா என்ன 8, இதை மல்டிப்ளை பண்ண 8, அப்போ x power 3 y ஸ்கொயர். இதுதான் நம்மளோட ஆன்சர். இந்த ஃபஸ்ட் டிவிஷனுக்கு இதுதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். 9a cube b squared, 12a squared b squared c கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட்டு டேர்ம், செகண்ட் டேர்ம். இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாமா எல்சிஎம். இப்போ 9a cube b squared. அப்போது 9 எப்படி எழுதலாம், 3 into 3 9. அப்போ ரிமைனிங் இருக்குது a cube b squared அப்படி எழுதிக்கிறேன். அடுத்து 12 எப்படி எழுதலாம், 2 into 2 into 3ன்னு எழுதலாமா. அப்போ a squared b squared c எழுதிக்கிறேன். அப்போ 3 இங்கே இருக்குது, இங்கே ஒரு சிங்கிள் 3 இருக்குது. அப்போ இதுதானே பெருசு, அப்போ 3. அப்புறம் 2 வந்து இங்கே 2 times வந்திருக்கு, இங்கே வரவே இல்லை. அப்போ அதை எழுதிக்கிறேன். அப்போ ஏ கம்பேர் பண்ணுறேன், a cube தான் பெருசு, ஸோ a cube. இப்போ b squared கம்பேர் பண்ணுறேன், ரெண்டும் ஈக்குவல் தான், ஸோ ஒரு b squared. அப்போ c இங்கே இருக்குது, இங்கே c இல்லை, ஸோ அந்த c அப்படி எழுதி. அப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், 36. அப்போ a cube b squared c, 36 a cube b squared c. This is our answer. LCM of 36 a cube b squared c. This is our answer. Next, அதே புக் பேக்கில் வந்து நமக்கு -36ன்னு கொடுத்துருக்காங்க. -36ன்னு வரணும்னா கொஸ்டினில் வந்து கண்டிப்பாக -9 a cube b squaredன்னு இருக்கணும். ஆனால் நமக்கு வந்து கொஸ்டினில் வந்து இங்கே ப்ளஸ் தான் கொடுத்துருந்தாங்க புக்கில். ஆனால் புக் பேக் ஆன்சர் வந்து மைனஸில் கொடுத்துருந்தாங்க. ஸோ புக் பேக் ஆன்சரே வேணும்னா கண்டிப்பாக இங்கே கொஸ்டினில் வந்து மைனஸ் சைன் ஆட் பண்ணிக்கணும். ஸோ அதையும் நான் போட்டிருக்கேன். -9 a cube b squared, 12 a squared b squared cன்னு வருது. அப்படி இருக்கும்போது மைனஸா, அப்போ 3 into 3 9. இப்போ மைனஸ் சைனை வந்து ஏதாச்சும் ஒரு நம்பருக்கு போட்டுக்கலாம். இப்போ மைனஸ்ன்னு நான் இங்கே போட்டுக்கிறேன். இப்போ 12, அப்போ 3 into 2 into 2ன்னு எழுதலாமா, a squared b squared c அப்படி எழுதிட்டேன். அப்போ 3 into 3 3, மைனஸ் சைன் இருக்குது, ஸோ மைனஸ் சைன் போட்டுட்டேன். அப்போ 2 into 2 இதுதான் பெருசு, அப்போ 2 into 2 எழுதிட்டேன். அப்போ a cube இது பெருசு, இதோட கம்பேர் பண்ணும்போது அப்போ b ஸ்கொயர் காமன் சேமாக தான் இருக்குது, ஸோ b ஸ்கொயர்டு. c வந்து இங்கே இருக்குது, ஸோ இது. அப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண என்ன 36 கிடைக்குமா, மைனஸ் சைன் இருக்கா, ஸோ மைனஸ் சைன், -36 a cube b squared c கிடைச்சிருச்சா. இதுதான் நம்மளோட புக் பேக் ஆன்சர். புக் பேக் ஆன்சர் வேணும்னா கொஸ்டினில் கண்டிப்பாக மைனஸ் சைன் இருக்கணும். அதான் புக்கில் கொடுத்துருக்க கொஸ்டின் படி ஆன்சர் வேணும்னா இதுதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்டு, தேர்டு 16m, 12m squared, n squared, 8n squaredனு கொடுத்துருக்காங்க. இப்போ 3 டேர்ம் கொடுத்துருக்காங்க. இப்போ 3க்கு செப்பரேட்டாக நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 16m, 16 எப்படி எழுதலாம், 2 into 2 into 2 into 2 mன்னு எழுதலாமா, 4 டைம்ஸா, அதுதான் எழுதியிருக்கேன். அதே 12m squared n squaredா, 12 எப்படி எழுதலாம், 2 into 2 into 3ன்னு எழுதலாமா. இப்போ m squared n squaredா. அடுத்து 8n squared, இப்போ 2 into 2 into 2வா, அப்போ n squaredா. இது 8 வந்து 3 டைம்ஸ் எழுதலாமா, அதாவது 2 into 2 4, 4 into 8 அதை தான் நான் எழுதியிருக்கேன். அதே வந்து 2 into 2 4, 4 into 3 12.
அதே வந்து 2 into 2 4, 4 into 2 8, 8 into 2 16. அதை தான் நான் இப்படி எழுதியிருக்கேன். அது எல்சிஎம் எடுத்து உங்களுக்கு தெரியாதவங்க இந்த மாதிரி எல்சிஎம் எடுத்து போட்டு எழுதிக்கோங்க. அதே எல்சிஎம் இப்போ என்னன்னு எழுதலாம். அப்போ 2 into 2 இங்கே 3 டைம்ஸ் இருக்குது, இங்கே 2 டைம்ஸ் இருக்குது, இங்கே 4 டைம்ஸ் இருக்குது. இப்போ எது பெருசு? 4 டைம்ஸ் இருக்கிறதா பெருசு. 1 2 3 4 இங்கே தானே இருக்குது. ஸோ அதை அப்படியே எழுதுகிறேன். 2 into 2 into 2 into 4. நெக்ஸ்ட்டு 3 பார்க்குறேன். இங்கே 3 இல்லை, இங்கே 3 இல்லை, இங்கே 3 இல்லை, ஆனால் ஒரு 3 இருக்குது. ஸோ அதுதான் பெருசு. ஸோ அதை எழுதிக்கிறேன் into 3. இப்போது எம்மை கம்பேர் பண்ணலாம். இங்கே எம் ஸ்கொயர்டு இருக்குது, இங்கே வெறும் எம் இருக்குது, இங்கே என் ஸ்கொயர்டு இருக்குது. ஸோ எம் ஸ்கொயர்டு தான் பெருசு. ஸோ எம் ஸ்கொயர்டு. இங்கே என் ஸ்கொயர்டு இருக்குது, என் ஸ்கொயர்டு இருக்குது, போத் சேம். ஸோ எனி ஒன், டேக் எனி ஒன். ஸோ என் ஸ்கொயர். ஸோ எழுதிட்டோமா? அப்போ 2 into 2 4, 4 into 2 8, 8 into 2 16, 16 into 3 48. ஸோ 48 எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர். இதுதான் நம்மளோட எல்சிஎம். இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? அதுலேயே புக் பேக் ஆன்சரில் வந்து மைனஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ மைனஸில் நமக்கு ஆன்சர் வரணும்னா எப்படி போடலாம் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். கொஸ்டின் வந்து புக் பேக் ஆன்சர் வரணும்னா கொஸ்டின் ஃபார்மேட் வந்து இப்படி தான் இருக்கணும். 16m, -12m squared n squared, 8n squared அப்படின்னு இருக்கும். அப்போ 16m equal to 2 into 2 into 2 into 2 16 m. அப்போ -12m squared. அப்போ 2 into 2 4, 4 into 3 12. அப்போ மைனஸ் m squared n squared. அப்போ 8n squared. 2 into 2 4, 4 into 2 8. அதுதான் 8n squared எழுதியிருக்கேன் into n squared. இப்போ LCM எழுதிடலாமா? இருக்கிறதுல இதுதானே பெருசு. ஸோ அதை நான் எழுதிட்டேன். இன்ட்டு 3 எழுதிட்டேன். எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர் எழுதிட்டேன். ஓகேவா? அப்போது இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 48 கிடைக்குமா? மீதி இருக்கிறது என்ன? எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர். இதுதான் நம்மளோட புக் பேக் ஆன்சர். புக் பேக் ஆன்சர் வேணால் கொஸ்டின் ஃபார்மேட் இப்படி தான் இருக்கும். இதில் ஒரு சின்ன கரெக்ஷனு. இங்கே மைனஸ் சைன் கொடுத்தா இங்கே மைனஸ் சைனை வந்து நம்ம இது எடுக்க போகிறது இல்லைல்ல. ஸோ புக் பேக் ஆன்சர் வேணும்னா நம்ம இங்கேயே கன்சிடர் பண்ண போகிறதில்ல. ஸோ இது வந்து நமக்கு வராது. ஸோ கொஸ்டினில் வந்து இங்கே +12 இங்கே மைனஸ் இருக்கணும். ஸோ அதுதானே கரெக்டு. இங்கே மைனஸ் இருந்தால் தானே இங்கே மைனஸ் வரும். ஸோ இந்த 4 இங்கே எடுக்கும்போது நம்ம மல்டிப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ -2 into 2 into 2 into 2. அப்போ என்ன மல்டிப்ளை பண்ண என்ன? 3. இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் 48. அப்போ எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர். இதுதான் நம்மளோட புக் பேக் ஆன்சர். புக் பேக் ஆன்சர் வேணும்னா நம்ம கொஸ்டினில் வந்து இந்த மாடிஃபிகேஷன் பண்ணணும். -16mனு பண்ணணும் தான் புக் பேக் ஆன்சர் கிடைக்கும். ஸோ இல்லை கொஸ்டின் வச்சு ஆன்சர் ஃபைன் பண்ணோன்னா ப்ளஸில் தான் கிடைக்கும். 48 எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர்னு கிடைக்கும் ப்ளஸில். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4th சம் பார்க்கலாம். p squared -3p + 2ன்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு டேர்ம். செகண்ட் டேர்ம் p squared -4 கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் அவர் செகண்ட் டேர்ம். இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். p squared -3p + 2 இது நம்ம எப்படி எழுதலாம்? p ஸ்கொயர்டா? அப்போ p 2 டைம்ஸா? அப்போ 2p - 2 p - 1 எழுதலாமா? இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? a squared இதை இப்படி எழுதலாமா? இது இப்படி எழுதினாலும் அப்படி தானே வரும். இப்போ மல்டிப்ளை பண்ணால் p into p ஸ்கொயர்ட். அப்போ p into 2 2p. இப்போ -1 இருக்கா? அப்போ -1 பண்ணான்னா p வருமா? இதோட நான் இது ஃபுல் ஃபார்ம் எழுதுகிறேன். p ஸ்கொயர்ட் -2p முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு -1 மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போது -1p 1 into 2 minus into minus plus 2. அப்போது இது எப்படி வரும்? p ஸ்கொயர்டு -1p 2 1p plus -3p. அப்போ +2. இதுக்கு ஃபார்மேட் கிடச்சிருச்சா? p ஸ்கொயர் -3p + 2 இது கிடச்சிருச்சா? ஸோ இந்த ஸ்கொயர்டு இந்த மாதிரி கொடுத்து இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருந்தாலே நம்ம இப்படி எழுதலாம். ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? p - 2 p - 1ன்னு நம்ம எழுதலாம். அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு p ஸ்கொயர்ட் -4 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் எப்படி எழுதுகிறேன்? p + 2 p - 2ன்னு எழுதுறேன். இப்போ p ஸ்கொயர்டை 2 எடுக்கலாம். pன்னு எடுக்கிறேன். ஸோ
2 வந்து பிரிக்கலாமா 2 × 2 4 தானே அப்போ மைனஸ் சைன் இருக்குது ஸோ மைனஸ் ப்ளஸ் பிரிச்சுட்டேன் ஸோ p + 2 p - 2 அப்படின்னு எழுதலாம் அதை தான் நான் எழுதியிருக்கேன் ஸோ இதற்கு இப்போ நம்ம பிரிச்சிட்டோம் இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கலாமா இப்போ இங்கே p - 2 இருக்குது இங்கே p - 2 இருக்குது ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் சேர்ந்து நான் ஒரு p - 2 எடுத்துக்கிறேன் அடுத்து p + 2 இருக்குது இப்போ இங்கே p + 2 ஒரு டைம் தான் இருக்குது ஸோ நான் அதை அப்படியே எழுதியிருக்கிறேன் p - 1 p - 1 ஒன் டைம் தான் இருக்குது ஸோ p - 1 ஒன் டைம் எழுதிருக்கேன் திஸ் அவர் LCM is இதுதான் ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் 2x squared minus 5x minus 3 comma first term இது second term 4x squared minus 36 this is our second term so solution பார்க்கலாம் 2x squared minus 5x minus 3 இதை நான் எப்படி எழுதலாம் x minus 3 2x plus 1 அப்படின்னு எழுதலாமா சேம் ப்ரீவியஸாக நம்ம இங்கே பார்த்தோம்ல அதே தான் இங்கேயும் நம்ம பண்ணுறோம் இப்போ 2x உள்ள கொண்டு போனால் 2x power x ஸ்கொயர்டுன்னு கிடைக்குமா நெக்ஸ்ட்டு 2x into 3 2 into 3 6 அப்போது 6xன்னு வருமா அப்போ 1ஆல் மல்டிப்ளை பண்ணுற 1xன்னு வரும் 1 - 3 இது எல்லாத்தையும் சிம்ப்ளிஃபை பண்ணால் 2x squared minus 5x minus 3 அப்படின்னு கிடைக்கும் ஓகேவா வேணா நான் அது பண்ணி காமிக்கிறேன் இப்போது இந்த ஸ்டெப்பு 2x squared minus 5x minus 3 இது கொடுத்துருக்காங்க இதை நான் எப்படி எழுதியிருக்கேன் x minus 3 2x plus 1ன்னு எழுதியிருக்கேன் ஏன் இதை நான் எழுதியிருக்கேன் இப்போ உள்ளே கொண்டு போகிறேன் உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணேன் எனக்கு இந்த டேர்ம் கிடைக்கும் 2x squared 2 into 3 minus 6x 1 plus x minus 3 அப்போ 2x squared minus 6 plus x minus 5x minus 3 கிடைச்சிச்சா ஸோ நான் இந்த டேர்மை நான் இப்போ எழுதியிருக்கிறது கரெக்டாக அதுதான் எழுதியிருக்கேன் x minus 3 into 2x plus 1ன்னு எழுதியிருக்கேன் நெக்ஸ்ட்டு 4x squared minus 6 இப்போ 4x ஸ்கொயரில் இருந்து நான் 4 காமனாக வெளியே எடுத்துட்டேன்னா என்ன கிடைக்கும் x plus 3 x minus 3 எழுதலாமா நாம் அதே தான் சேம் ப்ரீவியஸாக பார்த்துருக்கோம்ல அதே தான் x ரெண்டு டைம் இருக்குது ஸோ எழுதிட்டேன் அப்போ 3 அப்போ 3x plus 3 x minus 3 அப்படின்னு எழுதியிருக்கேன் ஸோ இது எழுதிட்டேன் இப்போ எல்சிஎம் எடுக்கலாமா இதுக்கு கண்டுபிடிச்சிட்டு இது கண்டுபிடிச்சிட்டு எல்சிஎம் எடுக்கலாமா அப்போ 4x plus 3 ஒன் டைம் தான் இருக்குது ஸோ நான் எழுதிட்டேன் x minus 3 இங்கே இருக்குது ஸோ ரெண்டுக்கும் காமனாக ஒரு தடவை எழுதிட்டேன் 2x plus 1 ஒன் டைம் எழுதிட்டேன் ஸோ அவர் ஆன்சர் இஸ் இதுதான் நம்மளோட ஆன்சர் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் சம் லாஸ்ட் சம் பார்க்கலாம் சிக்ஸ்த்து சம் 2x squared minus 3xy the whole square this is our first term 4x minus 6y the whole power 3 this is our second term 8x power 3 minus 27y power 3 this is our third term so solution find பண்ணலாம் 2x squared minus 3xy the whole square கொடுத்துருக்காங்களா இப்போது இதிலிருந்து நான் வந்து காமனாக எக்ஸை வெளியில் எடுக்கலாமா அதான் பண்ணியிருக்கேன் எக்ஸை வெளியில் எடுத்தால் என்ன கிடைக்கும் 2x minus 3y இந்த ஹோல் ஸ்கொயர்டுங்கிறது எல்லாத்துக்கும் சேர்ந்து காமன் தானே ஸோ ஹோல் ஸ்கொயர்னு நான் போட்டேன் நெக்ஸ்ட் 4x minus 6y the whole cubeன்னு இருக்குது அப்போ இதுலேருந்து காமனாக நான் 2 வெளியில் எடுக்கலாமா எடுத்தால் 2 into 2 4 அப்போ 4 அதை தான் 2x minus 2 into 3 6 அப்போ 3y the whole cube இந்த கியூபுங்கிறது இது எல்லா டேர்மு ஹோல் டேர்முக்கும் காமன் ஸோ ஹோல் பவர் 3 போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் 8x power 3 minus 27y power 3 இதை நான் எப்படி எழுதலாம் 2x power 3 minus 3y cube எழுதலாமா அதை தான் எழுதியிருக்கேன் அதாவது 2 3 டைம்ஸ் போட்டாலும் 8 தான் கிடைக்கும் அதே 3 வந்து 3 டைம்ஸ் போட்டால் 27 கிடைக்கும் அதை தான் நான் வந்து இப்படி எழுதியிருக்கேன் இப்போது இது எந்த ஃபார்மெட்டில் இருக்குது a cube minus b cube ஃபார்மெட்டில் இருக்கா அப்போ a cube minus b cubeக்கு என்ன ஃபார்முலா a minus b a square into a square plus ab plus b squared ஸோ இந்த டேர்மை நான் இந்த இதுக்கு நான் சேஞ்ச் பண்ண போகிறேன் ஓகேவா இது என்னோட a இது என்னோட b அப்போ நான் என்ன எழுதணும் a minus b எழுதலாமா அதுதான் 2x minus b என்ன 3y அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன் அடுத்து a square
அப்போ 2x ஸ்கொயர்டு ப்ளஸ் a bயா a இது என்னோட bயா அப்போ 2x இன்ட்டு 3y ப்ளஸ் b ஸ்கொயர் என்ன 3y ஸ்கொயர் எழுதிட்டேனா அப்போ 2x மைனஸ் 3y இன்ட்டு 2x ஸ்கொயர் என்ன எழுதலாம் 4x ஸ்கொயர்னு வருமா ஸோ 4x ஸ்கொயர் ப்ளஸ் 3 இன்ட்டு 2 6xy ப்ளஸ் ஸ்கொயர் என்ன 3 ஸ்கொயர்னா 9y ஸ்கொயர் எழுதிட்டேனா இப்போ இந்த ஃபார்மேட்டில் கிடச்சி ஸோ இதுதான் என்னோட இதுதான் ஆன்சர் நெக்ஸ்ட்டு இதுக்கு எல்சிஎம் எடுக்கலாம் 2x ஸ்கொயர் மைனஸ் 3xy தான் ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது அப்போது எக்ஸு 2x மைனஸ் 3y தானே கிடச்சிருக்கு அப்போ இந்த ஸ்கொயருங்கிறது இதுக்கும் காமன் ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 2x மைனஸ் 3y தான் ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா அதுதான் நீங்கள் எழுதியிருக்கேன் இப்போ 4x மைனஸ் 3y 6y த ஹோல் க்யூபா இதை நான் எப்படி எழுதியிருக்கேன் 2x மைனஸ் 3y காமனாக எழுதியிருக்குன்னா அப்போ இந்த 3 வந்து இதுக்கும் காமன் ஸோ 2 cube இன்ட்டு 2x மைனஸ் 3y த ஹோல் க்யூப்னு எழுதியிருக்கேன் நெக்ஸ்ட் 8x cube மைனஸ் 27y cube அப்போது 2x மைனஸ் 3y இன்ட்டு 4x ஸ்கொயர் ப்ளஸ் 6xy ப்ளஸ் 9y ஸ்கொயர் அதை தான் எழுதியிருக்கேன் ஸோ நம்ம எல்சிஎம் பார்த்துடலாமா எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் இன்ட்டு இது வந்து இன்ட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க இன்ட்டு இது வந்து இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு வந்து இங்கே இருக்கா அந்த எக்ஸ் ஸ்கொயர்டு எழுதியிருக்கா 2 பவர் 3 இருக்கா காமனாக இருக்குது ஸோ எழுதியிருக்கு ஏன்னா இங்கே இல்லை 1 டைம் தான் இருக்குது ஸோ அதை எழுதிக்கிறேன் நெக்ஸ்ட்டு இந்த ஹோல் டேர்மு 1 டைம் தான் இருக்குது அதை எழுதிக்கிறேன் இந்த 2x மைனஸ் 3yங்கிறது 2x மைனஸ் 3y இங்கே இருக்குது 2x மைனஸ் 3y இங்கே இருக்குது ஆனால் இதுக்கு பவர் வந்து 1 இதுக்கு பவர் வந்து 2 இதுக்கு பவர் வந்து 3 ஸோ எது பெருசு 3 தான் பெருசு ஸோ 2x மைனஸ் 3y தான் ஹோல் பவர் 3 அதை எழுதியிருக்கேன் ஸோ அவர் எல்சிஎம் இஸ் x squared into 2 into 3 into 4x squared plus 6xy plus 9y squared into 2x minus 3y the whole power cube. This is our answer. இதுதான் நம்மளோட LCM. ஓகே புரிஞ்சுதா இப்போ நம்ம ஓவர்வியூ பார்த்துடலாம் ஸோ இப்போ வந்து 10th ஸ்டாண்டர்ட் தேர்டு சாப்டர் 3 அல்ஜிப்ரா அதில் எக்ஸசைஸ் 3.2ஓட சம்ஸோட ஓவர்வியூ பார்த்துடலாம் இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டினில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் இது அதுக்கான சொல்யூஷன் இது அதுக்கான சொல்யூஷன் இது சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது ஸோ சொல்யூஷன் இது தான் அதை வச்சு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் சாரி ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் வந்து சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது அதோட ஃபைனல் ஆன்சர் இது தான் நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டில் செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் வந்து இது அதுக்கான ஆன்சர் வந்து இது தான் சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது இதுதான் சொல்யூஷன் திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர் நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டில் தேர்டு சப்டிவிஷன் கொஸ்டின் இது அதுக்கான ஆன்சர் இது சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது இதுதான் அதுக்கான சொல்யூஷன் இந்த ஃபைனல் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் இதுதான் கொஸ்டின் இது அதுக்கான ஆன்சர் வந்து கண்டினியூ ஆகுது ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர் திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர் நெக்ஸ்ட்டு செகண்டில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் இது அதுக்கான ஆன்சர் இது திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர் செகண்டில் செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் இது அதுக்கான சொல்யூஷன் இது புக் பேக் ஆன்சர் வேணுன்னா அதுக்கான கொஸ்டின் இது புக் பேக் ஆன்சர் இது தேர்டு சப்டிவிஷன் கொஸ்டின் இது அதுக்கான ஆன்சர் இது புக் பேக் ஆன்சர் வேணுன்னா கொஸ்டின் வந்து இப்படி மாடிஃபை பண்ணணும் -16m + 12m ஸ்கொயர் n ஸ்கொயர் 8n ஸ்கொயர் மாடிஃபை பண்ணி அதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிச்சிங்கன்னா ஃபைனல் ஆன்சர் இது கிடைக்கும் புக் பேக் ஆன்சர் வேணும்னா இதுதான் அவர் புக் பேக் ஆன்சர் நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து இதுதான் நம்ம கொஸ்டின் இது
ஸோ அதுக்கான சொல்யூஷன் இது. நெக்ஸ்ட்டு 5th கொஸ்டின், இதுதான் கொஸ்டின்னு, அதுக்கான ஆன்சர் இது, இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 6th கொஸ்டின், இதுக்கான கொஸ்டின் இது, சொல்யூஷன் பார்க்கலாம். திஸ் இஸ் அவர் சொல்யூஷன். செகண்டில் 6th கொஸ்டினுக்கான சொல்யூஷன். That's it. Thank you, students.